இந்த சாமி பாவம். போலீஸ் தேடுறது பார்த்தா பாவமா இருக்கு. இந்த சாமி நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கு. எவ்வளவு நல்ல சாமி தெரியுமா? சார், எஸ்பி லைன்ல இருக்கார் சார். சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே யா ஓகே சார். சரி சார். ஓகே, வண்டியோட எஸ்பி ஆஃபீஸ் போகணும். சரி சார். எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அந்த நெயில் பாலிஷ் எடு. இது இந்தம்மா, இது நல்லா இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு? 20 ரூபாம்மா. இந்தா. என்னம்மா 20 ரூபா கேட்டா 10 ரூபா கொடுக்குறீங்க? வெயில்ல உட்காந்து வியாபாரம் பண்றோம். பொருளுக்கு ஏற்ற விலை தானமா கேட்குறேன். 20 ரூபா கொடுங்க. ஏய், என்னடி? நான் யார் தெரியுமா? இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் கைக்குள்ள தொலைச்சிருவேன். இங்க கடை போட முடியாதுடி. ஜாக்கிரதையா நடந்துக்க. கேர்ஃபுல். மாமா போகாதம்மா, பொருளை கொடுத்துட்டு போமா. அம்மா ஏன் கையை பிடிச்சடி? அம்மா, பொண்ணுக்கு ஏற்ற விலையை தானே கேட்குறா. அதுக்கு ஏமா போய் அடிக்கிறீங்க? நீ என்ன வக்காலத்தா? யாரா நீ? ஏய், டேய் விடுடா, விடுடா கைய. பொம்பளை ஏற்றில பார்க்குறேன், இல்லைன்னா குழந்தை. ஏய், ஏன் கைய பிடிச்சிட்டியா நீ? இருடா, இரு. விடுடா கைய. இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. அழாத கிளி, அழாத கிளி, அழாத கிளி. வா போலாம். என்னக்கா? என்னக்கா நொன்னக்கா? ஊசி மணி விக்கிறவா அடிச்சுட்டான்டா என்ன? இங்க இருக்க, அவளை துவைச்சி எடுத்துட்டு வரேன். ஒன்றும் இல்லை கிளி, உட்காரு 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 உட்காரு. பயப்படாத. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வரேன். வேண்டாம் சீசன், தனியா விட்டு போகாத. எனக்கு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம். வேண்டாம். ஒரு நிமிஷம் இருக்கு. உடனே வந்துடுறேன். வேண்டாம், போகாத. இரு, பயப்படாத இரு. அண்ணா, என்ன ஒருத்த அடிச்சிட்டானே. யாரா அவன்? நம்ம பசங்க நம்மால அடிக்கிறது. கிளம்புடா. பாப்பாங்க, அது யாரு பாத்துருவோம். ஹலோ, முருகன் பேசுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன் அப்படி அழுற? தம்பி, அண்ணன் போன் பண்ணாங்க. வாங்கின பொருளுக்கு காசு கொடுக்க சொன்னாங்க. பரவாயில்ல சாமி. சரி சாமி, சரி சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. பாப்பா இந்தாங்க, 20 ரூபாய் கேட்டீங்கல்ல, 50 ரூபாய் வச்சுக்கோங்க. எதுவும் நினைச்சுக்காதம்மா. தம்பி, நடந்ததையும் மனசுல வச்சுக்க. சரி சாமி, மன்னிச்சிருப்பா அன்னைக்கு. சரி சரி சரிங்க. சரி சாமி. வரேன் பாப்பா. போமா. என்ன மணியாச்சு? என்ன கிளியா காணோம்? அவ சீக்கிரம் திருவிழான்னு சொல்லி போனா. போயிட்டு சீக்கிரவான்னு நான் வந்துட்டேன். சோறு தண்ணி ஆக்க வேண்டாமா? நீ இருந்து அழைச்சிருந்தாண்ணா. ஆமா, அவ பச்சை புள்ள பாரு. ஏன் நீ கூட வந்து கூட்டு வர வேண்டியதானே? எல்லாத்துக்கும் என்னையே போக சொல்ல. வந்துட்டா பாரு. என்னம்மா இவ்வளவு லேட்டு? அப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய பிரச்சனைப்பா. சீசர் தான் வந்து என்ன காப்பாத்துச்சு. அப்படியாமா? உன்னால சீசருக்கு எதனா ஆபத்து வர போதுமா? அட போங்கப்பா,
சீசர் ரொம்ப தைரியசாலி. எப்படி அடிச்சது தெரியுமா? அந்த தம்பி சாப்பிட்டுச்சா என்னமோ. போய் முயல் கறி குழம்பு வச்சிருக்கேன், அந்த தம்பி கொடுத்து நீ சாப்பிடு போ. சரிம்மா. காப்பாத்தி கூட்டு வந்துருக்கு. ஒரு டான்ஸ் சொல்லிடு. சீசர் 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 பாக்கிலே முயல் குழம்பு சாப்பிடு. எனக்கா? இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அது உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லிச்சு. தேங்க்ஸ் சீசர். சாப்பிடு. ஊட்டி விட. ஆமா, அவன் படையோட வந்து நம்மள உதைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? நாம வாய் பேசலன்னா வாயில பூச்சின்னு நினைச்சு நம்மள கொன்னுடுவாங்க. பேசணுங்களே, அடிச்சா நாமளும் திருப்பி அடிக்கணும். நம்ம இனத்தாளுங்கனாலே அவங்க கேவலமா பாக்குறாங்க. ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்துருக்க அதே வாய் வயிறு தான் நமக்கும் கொடுத்துருக்கான். நாம ஒழிச்சு சாப்பிட்றோம், அவங்களுக்கு ஏன் பயப்படணும்? அவங்கள அடிச்சத தப்பே இல்லை. சரியாக்கிலே? நான் கிளம்பட்டுமா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் படு போ. சரி சீசர். போயிட்டு வா. அண்ணே, கேட்டுக்கிட்டு தானே படுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணே, எங்கள் ஆளுங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்க. பிடிச்சிருக்குடா, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எங்கே போனாலும் நேர்மையாக இருக்கீங்கடா. ஆனால் என் இனத்தில் பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்க மாட்டான், ட்ரெயினில் போனாலும் டிக்கெட் எடுக்க மாட்டான். நீங்கள் காலையில் எழுந்துச்சி உழைப்புன்னு போயிட்டுருக்கீங்க. ஆனால் எங்கள் இனத்தில் காலையில் எழுந்துச்சி எவன் காலை வாரலாம், எவன் தாலியை அறுக்கலாம், இப்படி தான்டா வாழ்ந்துட்டுருக்காங்க. டேய், ஒன்று சொல்லட்டுமா? பேப்பரை பார்த்தோம்னா எல்லா சாதி மதத்துலேயும் பிரார்த்தல் கேஸில் மாட்டேன்டா பேப்பர்லையும் டிவிலையும் பார்க்குறோம்டா. அண்ணே, ஆனால் உண்மையை சொல்கிறேன்டா, உங்கள் இனத்தில் அப்படி இல்லைடா. அதனால தான்டா எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் ஆளுங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ணே அண்ணே, அடிச்சு சொல்கிறேண்ணே, கிளி உனக்கு தானே படுறே. கவலைப்படாமல் பேசாமல் நிம்மதியாக படுனே. கிளி உனக்கு தானே, கிளி உனக்கு தானே, உனக்கு தானே. ஜெமினி, ஏய் ஜெமினி, ஏய் ஜெமினி, நீயே காட்டி கொடுத்துற போல் இருக்கு. வாடா. உனக்கு வேஷம் போட்டதுலேருந்து நிம்மதியாக தூங்குறதே இல்லைண்ணே. டேய், கைக்கெல்லாம் ஒரே அறுப்புடா. ஐயோ, நைட்டில் தூங்கும்போது தலைகளெல்லாம் புட்டிங்க எடுக்குதுடா. வாடா, ஒதுக்குறோம், குளிச்சு வந்துடுவோம். அண்ணே அண்ணே, உன் காலில் கூட விழுவுறண்ணே. வேற என்ன வேணாம் செய்ய, குளிச்சிடாதண்ணே. அந்த கிளியோட மச்சான் நாசமாக போடுவேன், அவனால வாசம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கானே. நீ இப்போ குளிச்சுட்டு வந்தா கண்டிப்பா தெரிஞ்சு போய் என்னை கொண்டு விடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். வாடா வா ஜெமினி, வா. ஏடா ஜெமினி, இந்த தர்மராஜுக்கு பயந்துக்கிட்டு ஒரு மாசமா குளிக்காம இப்படி கிடக்க வேண்டியதா இருக்கு. சட்டை குடி ஜெமினி, இங்கேயே போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன் போட்டு மட்டும் அப்படி ஓரமா வச்சு பார்த்துக்கோ. விக்க மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மாற்றணும்டா தம்பி. தயவு செய்து சொல்றது கேளுங்களே. நான் சொல்றத கேளுங்களே.